இது திராட்சை தோட்டமா அல்லது வீடா? அந்த சந்தேகம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அந்த சந்தேகம் வரதுல தப்பே இல்லை. ஏன்னா இந்த பழங்களை பார்க்கும்போது திராட்சை தோட்டத்தில் உள்ள பழங்கள் மாதிரி தானே இருக்குது. ஆனால் இது வீட்டில் உள்ளதுன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? கடந்த 8 வருஷமாக நான் எங்கள் வீட்டில் திராட்சை தோட்டம் வச்சுருக்கிறேன். அதில் இந்த வருஷத்தில் இந்த சீசனில் இந்த 3 கொத்து திராட்சை தான் பழுத்துச்சு. அதுக்கு காரணம் என்னுடைய கனவு தாங்க. அது என்ன கனவுன்னு கேட்குறீங்களா? திராட்சை தோட்ட பந்தலுக்கு கீழே இருக்கிற மாதிரி ஒரு கனவு தான். அதுக்கு பாசிபிள் என்னது, திராட்சை தோட்டம் இது வரைக்கும் நான் இன்னும் நேரில் பார்த்ததே இல்லை. ஆனால் அந்த திராட்சை தோட்டத்தை நேரில் பார்க்கணுங்கிறது ரொம்ப நாளே கனவு. அந்த கனவை நனவாக்குறதுக்காக தான் எங்கள் வீட்டிலையே திராட்சை செடி வச்சு திராட்சை பந்தல் அமைச்சு திராட்சை தோட்டமே போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உட்காந்து படிக்கிறது, எழுதுறது, ஹோம்ஒர்க் பண்ணுறது எல்லாமே திராட்சை தோட்டத்துக்கு கீழே தாங்க. அது எவ்வளோ ஹாப்பியான மூமெண்ட் தெரியுமா? நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஸ்ட்ராபெரி தோட்டத்திலே போய் நாமளே பறித்து வெயிட் போட்டு வாங்கிக்கலாம். அதே போல் நாமளே கிரேப்ஸ் தோட்டத்துலேயும் போய் பறித்து நம்மளே அதை வெயிட் போட்டு காசு கொடுத்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நினச்சிங்களா? அப்படிலாம் இல்லைங்க. இது எங்கள் வீட்டு தோட்டம் தான். எப்போ வேணாலும் பறிச்சிக்கலாம், எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், எப்போ வேணாலும் அதை டேஸ்ட் பண்ணிக்கிறதுக்குள்ளே எல்லா சுதந்திரமும் இருக்குது. மரம், செடி, கொடி இவைகளுக்கெல்லாம் உயிர் உண்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது நானே அனுபவிச்சிருக்கேங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிரேப்ஸ் பழம் பழுக்கிறதுக்கு முன்னாடி இதோட பராமரிப்புன்னு பார்த்திங்கன்னா நான் டெய்லி இதுக்கு கூட உட்காந்து ரொம்ப நேரம் பேசுவேன் அப்படிலாம் சொல்ல வரல. ஸோ சின்ன சின்ன இப்போ பூ பூத்ததுலேருந்து அது சின்ன சின்ன பராமரிப்புக்காக அது பக்கத்தில் வரும்போது அதோட நம்மளோட ஸ்பரிசம் அதுக்கு படும்ல. ஸோ அதை அது ஃபீல் பண்ணும். அது ஹாப்பியாக ஃபீல் பண்ணும். இப்போது ரொம்ப உயரமான இடத்துல இந்த கிளைகள் இருந்ததுன்னா நம்மளால் பராமரிப்பு பண்ண முடியாது. இப்போ கூட வரும்போது இதில் அங்கே இங்கே மாவு பூச்சியை பார்த்தேன். நான் இதில் ஒரு இலையில் ரொம்பவே நோய் தாக்கம் இருக்குது. அந்த இலையை எடுத்தாச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பக்கத்துலேருந்து பண்ணும்போது ஒரு சின்ன பேபியை கேர் பண்ணுற அம்மா மாதிரி தான் அதுக்கு ஃபீல் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ எல்லாமே கற்பனையாகவும் இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம். அது ஒரு ஃபீல், அது ஒரு தனி ஃபீல். அதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது இந்த திராட்சை தோட்டத்து நிழல் ரொம்ப இல்லை. ஏன்னா மொத்தமே 3 கிளை தான் இருக்குது. அதனால் நிறைய இலைகள் இருந்தால் தான் அதில் கீழே நிழல் வரும். அந்த மாதிரி நிழல் இல்லாததுனால இது கொஞ்சமாக நிழல் இருக்குது. இப்போது ஈவினிங் டைமில், ஏர்லி மார்னிங் டைம்லலாம் இதில் கீழே உட்காந்து பண்ணும்போது ஏதாவது விஷயங்கள், இப்போ படிக்கிறதா இருக்கட்டும், ஏதாவது ஹோம்ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஃபீலே ஒரு மாதிரி ஹாப்பியாக, ஒரு மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுதான் உங்ககிட்ட சொல்கிறேன். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி கிரேப்ஸ் செடி வைக்கிறதுக்கு ஐடியா இருந்தாலோ அல்லது ஆல்ரெடி கிரேப்ஸ் செடி வச்சுருந்தாலோ அதில் ஏதாவது டவுட் இருந்துன்னா என்கிட்ட கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு கிரேப்ஸுங்கிறதுனால அது நம்ம சாப்பிட்றதில்ல. ஸோ ஆனாலும் ரொம்ப பழம் பழுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 90% பழம் ஆயிடுச்சு. இந்த தடவை நான் இனிப்புக்காக பழம் ரொம்ப இனிப்பாக இருக்கிறதுக்காக நான் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறேன். அது என்னென்னா, கடலை புண்ணாக்கும் வேப்ப புண்ணாக்கும் 1:1 அந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி ஒரு நாள் ராத்திரி ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அடுத்த நாள் அதை டைல்யூட் பண்ணி அதை இதை வேர் பகுதியில் அந்த தண்ணியை விடுறது வழக்கம். அப்படி இருக்கும்போது இந்த பழங்கள் ரொம்பவே இனிப்பாக இருக்கும். அது இவ்வளோ நாளும் இதுக்கு வரை நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எப்படின்னா அவங்க வீட்டில் திராட்சை இருக்கும், ஆனால் அது ரொம்ப புளிப்பாக இருக்கும், ஊறுகாய் போடுற அளவில் ரொம்ப எலுமிச்சம்பழம் அந்த டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் நான் கிரேப்ஸ் ஃபஸ்ட் டைம் வைக்கும்போதே இந்த டெக்னிக்கை ஒரு வீடியோவில் எதுலேயோ பார்த்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா திராட்சை தோட்டம் போட்டிருக்கவங்களோட காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட கேட்டு அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதை தான் நானும் ஃபாலோ பண்ணேன். ஸோ அந்த மாதிரி டேஸ்ட்டுக்காக அப்படி கொடுக்கும்போது அந்த பழம் ரொம்பவே இனிப்பாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் யார் கேட்டாலும் என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும், எங்கள் வீட்டு திராட்சை 100% இனிப்பாக தான் இருக்கும். ஆனால் அதுக்காக எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணுறதில்ல, எந்த ஸ்ப்ரேயும் அடிக்கிறதில்ல,
இப்போது கடையில் வாங்குறது கூட கொஞ்சம் டல் கலரில் இருக்கும். பன்னீர் கிரேப்ஸ்னு பார்க்கும்போது ரொம்ப டார்க் ஆகாது. அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே தான் இருக்கும். ஆனாலும் அது இனிப்பாக இருக்கும். அது எப்படி? அது பழமாகறதுக்காக அவங்க கெமிக்கல் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இது வந்து ரொம்பவே டார்க் ஆச்சுன்னா ரொம்பவே இனிப்பாக டேஸ்ட்டாக தித்திப்பாக இருக்கும். ஸோ தேன் கூட அதோட தோற்று போயிடும். அந்த மாதிரி இருக்கும். இந்த கிரேப்ஸ் வந்து சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இந்த டேஸ்ட் நல்லாவே தெரியும். உங்கள் வீட்டில் உள்ள கிரேப்ஸ் வந்து புளிப்பாக இருக்குது அப்படின்னா இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் இதில் வரக்கூடிய இதுக்கு அப்புறமா நம்ம வந்து கவாத்து பண்ணுவோம். அந்த கவாத்து பண்ணுற கட்டிங்ஸ் எல்லாம் திரும்ப நம்ம தழுக்க வைக்கும்போது அது இன்னும் நிறையா புதிய புதிய கிரேப்ஸாக வரும். இதுக்கு முன்னாடி 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நான் வந்து கிரேப்ஸ் வளர்த்துருந்தேன். அந்த 8 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு நாள் எப்படியோ திடீர்னு செடி வந்து பட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? ஆனால் எனக்கு இதே கிரேப்ஸ் தான் வேணும். இதே திராட்சை செடியில் உள்ள கன்று தான் வேணும். அப்போ என்ன பண்ணுறது? ஏற்கனவே நான் கட்டிங்ஸ் கொடுத்து வேறு இடத்துல வளர்ந்துருந்துலா அவங்க வீட்டிலையே நான் கட்டிங்ஸ் வாங்கிட்டு வந்து திரும்ப வளர்த்து தான் இதுக்கு இப்போ 1 வயசு தான் ஆகுது. அந்த 8 வயசான கிரேப்ஸ் வந்து இறந்து போச்சு. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக உள்ள அதோட குட்டி. இது வந்து 1 வயசு தான் ஆகுது. ஸோ வந்து 1 வயசு ஆகுது. இதுக்கு முன்னாடி ஒரு கிரேப்ஸ் வந்து ஒரு சீசன் வந்து பறிச்சாச்சு. இது வந்து 2வது சீசன். ஃபஸ்ட்டு சீசனில் 10 கொத்து கிரேப்ஸ் காய்ச்சுது. இந்த தடவை ஜஸ்ட் 3 தான் காய்ச்சுது. இதுக்கப்புறம் நானே ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ண போகிறேன். இதோட கிளைகளை வந்து கொஞ்சம் நிறையா பறவை விட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ரூனிங் பண்ணலான் இருக்கேன். இப்போவே கவாத்து பண்ணாலும் இதில் இருக்கிற கிளைகளில் இருந்து மொத்தமே 4 பஞ்சு இல்லைனா 5 அந்த மாதிரி தான் வரும். ஆனால் நம்ம கிளைகளை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட்டும்போது அதிலேருந்து இன்னும் நிறைய காய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த டெக்னிக்கை தான் இனிமேல் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் எத்தனை கொத்து கிரேப்ஸ் காய்ச்சாலும் அது எல்லாத்துக்குமே நெட்டு கிளாத்தில் நான் வந்து கவர் பண்ணி வைக்கிறது வழக்கம். ஏன்னா குருவி காக்காயெல்லாம் சாப்பிட்ரு போயிடும். அதனால் இது வந்து பழம் லைட்டாக டார்க் கலரில் வர்றதுக்கு முன்னாடியே காக்கா குருவி பார்த்துச்சுன்னா அதை சாப்பிட்றோம். அதுக்காக அதை தான் இந்த மாதிரி கவர் பண்ணியிருக்கேன். நெட்டு கிளாத்து எக்ஸஸாக இருக்கிறது, நம்ம துணி கட் பண்ணும்போது எக்ஸஸாக இருக்கிறோடைய நெட்டு கிளாத்தை எடுத்து பேக் மாதிரி செய்து அதை மேல் பக்கத்தில் கவர் பண்ணி கிளிப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால தான் இவ்வளோ டார்க் ஆகிற வரைக்கும் இருக்குது. இப்போ உங்கள் வீட்டில் இதே போல் பராமரிப்பு பண்ணி பண்ணுறதுக்கு முடியாமல் நீங்கள் ரொம்ப ஹைட்டில் வச்சுருப்பீங்க. அதனால் அந்த ஹைட்டில் வைக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணுறது கொஞ்சம் சிரமமானது. இதுதான் என்னோடய கிரேப்ஸ் செடியோட வேர் பகுதி, தண்டு பகுதி பாருங்கள். இது வந்து ஏற்கனவே நான் 3 செடி வச்சுருந்தேன். பக்கத்தில் இருந்தது. அந்த 2 செடியும் எப்படியோ பட்டு போயிடுச்சு. இப்போ இருக்கிறது இந்த ஒரு செடி மட்டும்தான். இந்த பார்த்திங்களா, இவ்வளோ பெரிய செடியாக வந்தது பூரா பட்டு போயிடுச்சு. அது ஏன்னு தான் எனக்கு தெரியலை. ஸோ அதனால் இந்த ஒரு செடி தான் இப்போ காப்பாற்றி வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்குமே ஒரு கிரேப் செடி வைக்கிறீங்கன்னா அதுக்கு 2க்கு 2 குழி தோண்டி அதில் வச்சாவே போதும். இப்போ எங்களுக்கு சைடில் சுற்றி எல்லா இடமே காங்கிரீட் போட்டதுனால இவ்வளோ இடம் மட்டும் தான் மண் இருக்குது. இங்கே வச்சு தான் மேலே மாடி வரைக்கும் நான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஆனால் கிரேப்ஸ் தோட்டம் வச்சவங்களாம் சொல்கிறாங்க, இவ்வளோ ஹைட்டில் கொண்டு போகும்போது திராட்சை மகசூல் வந்து கம்மியாகும் அப்படின்னு. எனக்கு வந்து வேறு எதுவும் பாசிபிள் இல்லை. பக்கத்தில் பந்தல் போடுறதுக்குள்ள இட வசதிகளும் இல்லை. அதனால் திராட்சை வந்து மேலே பந்தல் அமைப்புக்கு மேலே கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை. ஸோ உங்களுக்கு இடம் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு தலை ஹைட்டு வரைக்கும் ஒரு 6 அடி 5.5 அடி அல்லது 7 அடி அந்த மாதிரி ஹைட்டில் வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ வீட்டில் மேலே வரைக்கும் போயிடுச்சு. இந்த கிளைகள் தான் மேலே இருக்குது. ஸோ அதில் தான் திராட்சை பந்தல் அமைப்புலாம் வச்சுருக்கிறேன். ஸோ பந்தல் அமைப்புங்கிறது ரொம்ப கட்டாயம். ஏன்னா நம்மளுக்கு வந்து அதில் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து அப்பப்போ தேவைப்படும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஹைட்டில் வந்து நம்ம இதை வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது கீழே உள்ளது. இதுக்கப்புறமா மாடியில் அது எந்த மாதிரி வருதுன்னு பாருங்கள். மாடியில் வரும்போது 2 கிளைகள் தான் வந்திருக்குது. அந்த 2 கிளைகளில் தான் இப்படி மொத்தம் 3 காய்கள் காய்ச்சிருக்குது. அதுக்கு இடையில் இருக்க சின்ன சின்ன குச்சியெல்லாம் வந்து ஏற்கனவே பட்டு போன கிளைகளில் உள்ளது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுவோம். இதையே என்ன மெயின்டைன் பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பு எடுக்க போகிறேன்.
இப்போவே கிரேப்ஸை பற்றின வீடியோ போடும்போது நிறைய வியூஸ் வந்துருச்சு. இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்லலாம் வந்து மில்லியன் வியூஸ்க்கு மேலே போயிட்டுருக்குது. ஆனால் அது வந்து 1 நிமிஷம் வீடியோ தான். ஆனால் அதில் வந்து எந்த டீட்டெயில்ஸும் என்னால் சொல்ல முடியலை. ஸோ அதில் வந்து டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்படுறவங்க இந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கு அப்புறமாவும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டுனா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் வீட்லேயும் இதே போல் கிரேப்ஸ் தோட்டம் போட்டு நீங்களும் இதே போல் இயற்கையான முறையில் கிரேப்ஸ் பழங்கள்லாம் பறித்து சுவைக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை. அதுக்காக நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும், அதை எந்த ஸ்டெப் எடுத்தாலும் அதுக்கு நானும் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சின்ன சின்ன கிளைகள்லாம் குட்டியாக துளிர்விட்டுருக்கு. ஆனால் அதை வந்து நம்ம அப்படியே விடக்கூடாது, அதை கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டது ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து எழுதுகிற ஒர்க்கை வந்து அதுக்கு கீழே இருந்து பண்ணுறேன். அதுக்கப்புறமா இது காய் பருவத்தில் உள்ளது. அதை வந்து கவர் பண்ணி பாதுகாப்பாக வைக்கிறது. அதுக்கப்புறமா கவர் ரிலீஸ் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கிறது. ஆனால் ஒன்று, இது வரைக்கும் இந்த பழம் இன்னும் கட் பண்ணவே இல்லை. இன்னும் செடியில் தான் இருக்குது. ஏன்னா இந்த பழங்களை இப்போ கட் பண்ணிட்டா இனி அடுத்த பழம் பார்க்குறதுக்கு இன்னும் 3 மாதம் வெயிட் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணுறது, அதை பார்க்க கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருக்கேன். உங்கள் வீட்லேயும் இதே போல் நீங்கள் கிரேப்ஸ் தோட்டம் வச்சுருந்தீங்கனாலோ அல்லது இதுக்கு அப்புறமா கிரேப்ஸ் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து பயனடைங்க. இதில் ஏதாவது சந்தேகமோ அல்லது உங்கள் வீட்டில் உள்ள கிரேப்ஸ் செடியில் ஏதாவது பூச்சி தாக்குதல் அல்லது ஏதாவது நோய் இருக்கிற மாதிரி அந்த இலைகளெல்லாம் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு என்ன விளக்கம் வேணாலும் நான் எப்போ வேணாலும் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் எப்போ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். எல்லாருமே தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு தயாராகலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் வீட்லையாவது இதே போல் கிரேப் செடி வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.